வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து கூடி தொழில் செய். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்துரிப்போரை நிந்தனை செய்வோம் என்பான் பாரதி. உழைப்பின் மீது அதிக மரியாதையும் பற்று கொண்டவனாகவே விளங்கியவன் பாரதி. அதைவிட கூடுதலாக செய்யும் தொழிலை இணைந்தே செயலாற்ற வேண்டும் என்று விரும்பினான் பாரதி. அத்தனை தொழிலையும் விரும்பியே செய்ய வேண்டும். உலகத்தின் அத்தனை தொழிலையும் மனம் விரும்பி பிறருக்கு தீங்கு இல்லாத வகையில் செய்திடல் வேண்டும் என்று விரும்பினான் பாரதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்றே பேசுகிறான். நாம் செய்யும் தொழில் நாட்டு வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருத்தல் அவசியம் என்கிறான். இந்த உலகம் அனைத்தும் ஒவ்வொரு தொழிலோடும் இணைந்தே உள்ளது என்பதை உணர்கிறான். நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு எந்த தொழிலை செய்தாலும் அதை மிகவும் உன்னதமாக நேசித்து செய்தல் வேண்டும் என்கிறான். சிறு சிறு தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே விரும்பினான். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, யந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்புச்சாறை பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நன் முத்தெடுப்பீரே, அரும்பும் வியர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்று புதிய தொழிலுக்கு எல்லாம் வழிகாட்டுகிறான் பாரதி. செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் தேசப்பற்று கலந்திருக்க வேண்டும் என்றான். நாம் உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் எத்தனையோ பேரின் உழைப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அனைவருடைய உழைப்பிலும் இந்த தேசத்தின் வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இங்கே உணவுச் சங்கிலி போல அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தே செயல்பட வேண்டும். அன்று பாரதியின் காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது. அவர்களுக்கு மிகுதியாக இருந்தவற்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழும் உன்னத வாழ்க்கையின் அவசியத்தை வலியுறுத்தியவன் பாரதி. நாம் உண்ணும் உணவு தொடங்கி நம்முடைய உணர்வு வரை இங்கே பலருக்கும் தொடர்பு உள்ளது. அந்த வகையில் மிகப்பெரிய தொழில்களை நம்பி ஆயிரக்கணக்கான சிறு தொழில்கள் உள்ளன. அந்த சிறிய கைத்தொழில்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வு வழங்கும் இடமாக உள்ளது. நாம் அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து அனைவரின் தொழில் சிறக்க பாடுபட வேண்டும் என்பதே பாரதியின் கனவாக இருந்தது. இந்த உலகில் பிறருக்கு தீங்கு இன்றி சமுதாய நலம் பெறவும் இணைந்து பணி செய்வது இன்றியமையாததாகும் என்றுரைத்தான் பாரதி. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்ற வரிகளை கம்பீரமாக பாடியவன். இங்கே இருக்கும் அனைவரும் இந்தியராக நினைத்தவன். மதம், சாதி, மொழி, இனம் கடந்து அனைவரும் இந்திய தேசத்திற்காக பாடுபட வேண்டும், பரங்கியரை பந்தாட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் நம்முடைய மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரும் பஞ்சமும் பசியுமின்றி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு பாடியவன். ஒற்றுமையை வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் என்ற வரிகளை அவனுடைய கூடி தொழில் செய்வதற்கு கட்டியங்கூறுகின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, எண்ணிக்கையில் மிக குறைவான நபர்களை வைத்து இந்தியாவை அடிமையாக்க வெள்ளைக்காரர்களின் ஒரு வகையான தந்திரமே பிரித்தாளும் சூழ்ச்சியாகும். அதனை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி சுதந்திரம் கிடைக்கும் என்பதை உணர்ந்தான் பாரதி. 1000 உண்டு இங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று அந்நியருக்கு எதிராக பொங்கியவன் பாரதி. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதைகள் கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று உறக்கச் சொல்லி இணைந்து போராட வலியுறுத்துகிறான். எந்த ஒரு தேசம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமெனில் அந்த தேசத்தின் மக்களிடையே பிளவுகள் இருக்கக்கூடாது. சாதி, மதம், மொழி, உணர்வுகளை கடந்து தேச நலன், உலக நலன் நோக்கி பரந்துபட்ட பார்வை வேண்டும். அதுவே பாரதி விரும்பிய கூடித்தொழில் செய்வதாகும்.
இன்றைய சூழலில் நாட்டிற்கும் நமக்கும் மிக அவசியமானது கூடி தொழில் செய்வதாகும். ஒவ்வொரு மனிதரும் தனித்தனி எண்ணங்களாக விளங்குகின்றோம். நமக்குள்ளே பல்வேறு பிளவுகள் இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக அனைவரும் இணைந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட ஒற்றுமை அவசியம். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூடி தொழில் செய்வோம். இந்த பாரதத்தை உயர்த்திடுவோம். பாரதியின் கனவு பொய்க்காது. நன்றி.